அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் சௌந்தரிய லகரி பாஷ்யத்திலிருந்து 22வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். 22வது ஸ்லோகம் மிகவும் அற்புதமான ஒரு பொருளை பற்றி பேசுகிறது. அதாவது ஒரு பக்தன் தெய்வத்தின் முன்னாடி நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அவனுக்கு என்ன விதமான மாறுதல்கள் அவன் உடம்பில் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தெய்வம் இப்போ எதுக்கு நம்ம முன்னாடி நிற்கிது, அம்பாள் நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆதிசங்கரர் கற்பனை பண்ணி எழுதியிருக்காரு. மிக மிக நன்றாக இருக்கிறது. நம்ம இப்போ அந்த ஸ்லோகத்துக்கு போகலாம். பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம். பவானி பிஹெச்ஏ, அதனால தான் 4 போட்டிருக்கேன். பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம். ஏன் பவானின்னு பேர் வந்துச்சு? பரமசிவனோட பெயர் பவன், அவருடைய பத்தினி, அதனால் பவானி. துவம் நீ, தாசே, தாசேனா அடிமையாகிய, மயி என்னிடத்தில், ச கருணாம் கருணையுடன் கூடிய, திருஷ்டிம் பார்வையை, விதர செலுத்தி அருள்வாயாக. அப்போ பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம். பவானி, நீ அடிமையாகிய என்னிடத்தில் உன்னுடைய கருணை பொருந்திய திருஷ்டின்னு ஒரு வார்த்தை, பார்வையை தான் நம்ம சொல்லுவோம். நம்ம கலோக்கியல் வேர்ட்ஸில் சொல்லுவோம் திருஷ்டி பற்றுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம வேறு அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே அம்பாளுடைய பார்வையை தான் திருஷ்டிங்கிறாரு. பார்வை தான் கரெக்டான அர்த்தம். பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம். அதாவது ஏன் பவானின்னு பேர் வந்துச்சு? பரமசிவன் பெயர் பவன், அதனால் அவங்க பேர் பவானி, அவருடைய பத்தினி பேர் பவானி. துவம்னா நீ, தாசே மயி, தாசன்கிற வார்த்தை நமக்கு தெரியும், கண்ணதாசன், ஜேசுதாசன், கம்பதாசன். அதனால் தாசே அடிமையாகிய, மயி என்னிடத்தில், தாசே மயி ச கருணாம். அதாவது கருணாம், ச கருணாம்ங்கிறப்ப ரொம்ப நல்ல அற்புதமான கருணையுடன் கூடிய, திருஷ்டிம் பார்வையை, விதர செலுத்தி அருள்வாயாக என்பதுடன் இந்த ஸ்லோகத்தின் முதல் வரி முடிவடைகிறது. இப்போ ஸ்லோகத்தோட 2வது வரியை பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஸ்லோகத்துடைய 2வது வரியை பார்க்கலாம். 2வது வரி ரொம்ப சுவாரஸ்யமாக இனிமையாக இருக்கும், சுலபமாக புரிகிற மாதிரியும் இருக்கும். ஸ்லோகத்துடைய வரி, இதி ஸ்தோதும் வாஞ்சன், இதை சொல்ல விரும்பப்பட்டு, இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானி துவம் இதி யக. இதை சொல்ல விரும்பி, இதி ஸ்தோத்திரம்னு சொல்கிறேன் இல்லையா, அதான் இதி ஸ்தோதன் வாஞ்சன்னா விரும்பி, கதையதி 2வது தானா 2 போட்டிருக்கேன் பாருங்கள், தாவில் 2 போட்டிருக்கேன். கதையதி இத்தான்ற மாதிரி உச்சரிக்கணும். பவானி துவம் இதி யக. இப்போ இதுக்கு பொருளும் பார்த்தலாம். இதி என்று, யக எவனாவது ஒருவன், ஸ்தோதும் துதி செய்ய, வாஞ்சன் விரும்பி. இந்த வாஞ்சன்கிற வார்த்தையை நம்ம கலோக்கியில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, அவர் ரொம்ப வாஞ்சையாக இருப்பார், அவன் மேலே அவளுக்கு வாஞ்சை அதிகம் அப்படியெல்லாம் சொல்லுவோம். வாஞ்சன் விரும்பி ஒருத்தன் என்ன சொல்கிறான், பவானி துவம்னு ஆரம்பிக்கிறான். பவானி நீ என்ற 2 வார்த்தைகளை கதையதி சொன்னால், ஸோ இதி ஸ்தோதும் வாஞ்சன் பவானி துவம் இதி யக, இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதையதி பவானி துவம் இதி யக. இப்போ ஸ்லோகத்துடைய 2வது வரி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்லோகத்துடைய 3வது வரியை பார்க்கலாம். ஸ்லோகத்துடைய 3வது வரியை பார்க்கலாம். இந்த 3வது வரி 4வது வரி முடித்து அதில் ஒரு நயம் இருக்குது, அந்த நயத்தையும் நான் உங்களுக்கு சொல்வேன். அப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லோகத்துடைய 3வது வரிக்கு போகலாம். ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவிம். அப்பயே அந்த சொன்ன அடுத்த நிமிஷம் பவானி துவம்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒரு பக்தன். அப்போதே நீ அவனுக்கு நிஜ சாயுஜ்ய பதவி, உனது சாயுஜ்ய பதவியை அளிக்கிறாய். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்களேன். அவன் அம்பாள் முன்னாடி போயிட்டு பவானி துவம்னு சொல்லி முடித்த உடனே அவனுக்கு சாயுஜ்ய பதவி கிடைக்கிது அப்படிங்கிறது. அப்போ நமக்கு என்ன நம்மகிட்ட குறையாக இருக்குன்னா, நம்ம அம்பாள் கூட
வேண்டுதலோ ஸ்தோத்திரமோ சொல்ல தயங்குறோம், சொல்ல மாட்டேங்கிறோங்கிறது அங்கே பாயிண்ட்டு. சரி, மூன்றாவது வரியும் முடிந்து விட்டது. ததைவ துவம் துவம் ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி. ஸோ மூன்றாவது வரி முடிஞ்சிருச்சு. அடுத்த அப்படி நம்ம நான்காவது வரியை பார்க்கலாம். சௌந்தரிய லகரி 22வது ஸ்லோகத்தின் 4வது வரியை பார்க்கலாம். 4வது வரியோடு முடிஞ்சிடும். ஆனால் நம்ம நயம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். இப்போ 4வது முகுந்த பிரஹ்ம இந்திர ஸ்புடமகுட நீராஜித பதம். முகுந்தன் தெரியும், பிரம்மா தெரியும், இந்திரன் தெரியும். ஸ்புடன்னா ஜொலிக்கக்கூடிய மகுடங்கள். அந்த மகுடங்கள் நீராஜித பதம் மாதிரி தெரியும். அதாவது முகுந்த பிரஹ்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதம். ஸ்புட மகுட விஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகியவர்களின் கிரீட ஒளியால் நீராஜனம் செய்யப்பட்ட திருவடிகளை உடைய அம்பாள் அப்படின்னு அர்த்தம். திருவடிகளை உடைய அம்பாள் அப்படின்னு அர்த்தம். முகுந்த பிரஹ்ம இந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம். இது 4வது வரி. நான் இப்போ அடுத்த இதனுடைய தொடர்ச்சியாக உடனடியாக நான் உங்களுக்கு இந்த பாடலுடைய இந்த ஸ்லோகத்துடைய நயம் சொல்கிறேன். சௌந்தரிய லகரி 22வது பாடலுடைய நயம் இப்போ பார்க்கலாம். அதாவது பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணம். பவானி, நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய கருணை நிறைந்த பார்வையை என் மீது செலுத்து. இப்படி தான் இந்த இது ஆரம்பிக்கிறோம். இப்படி சொல்கிறதுக்காக ஒருத்தன் ஆசைப்பட்டு அம்பாள் முன்னாடி போய் நிற்கிறோம். இப்போ நம்ம கோயிலே நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அம்பாளுக்கு ஒரு ஆசை வருது. சரி, இவனுக்கு முன்னாடி நம்ம அப்படியே உயிர்ப்பித்து காண்பிச்சு அந்த கண் திறந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பூ விழுகிறது நம்ம நல்ல சகுனமாக எடுத்துக்குவோம். நம்ம அம்பாள் சாமி கும்பிடுறப்ப ஒரு பூவோ ஒரு சில மலர்களோ கீழே திடீர்னு தானாக விழுகுது, யாருடைய தொடாமல், அதாவது அர்ச்சகர் தொடாமலே தானாக நம்ம யோசிக்க விழுகுது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்குவோம். அது மாதிரி இப்போ பூ விழுகிற மாதிரி அம்பாள் கண் திறந்து பார்த்துட்றாங்கன்னு வைங்களேன். பேசுப்பா, என்ன ஆசைப்படுற சொல்லுப்பா அப்படின்னு அவங்களுடைய இனிய குரலில் சொல்கிறாங்கன்னு வைங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் உடனே சொல்கிறான், பவானி துவம் தாசே, நான் உன்னுடைய அடிமை, மைவிதர திருஷ்டிம் சக்கரம், உன்னுடைய கருணை பார்வை என் மீது செலுத்து அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். இப்படி சொல்ல நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், பவானி துவம்னு ஆரம்பித்து அம்பாளை பார்த்த அதிர்ச்சியில் அப்படி நின்று போயிடுது வார்த்தை. கதையதி வாஞ்சன் இதை ஸ்தோதும் வாஞ்சன், இதை சொல்ல விரும்பி கதையதி சொல்கிறான். என்ன பவானி துவம்னு சொல்லி நிறுத்திடுறான். அதுக்கு மேலே வரமாட்டேங்குது வார்த்தை. அப்போ ஆனால் அந்த 2 எழுத்துக்கே அம்பாள் என்ன செய்கிறாங்கன்னா, ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ, ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி. அப்பயே அம்பாள் என்ன பண்ணுறா, நீ உனக்கு நான் சாயுஜ்ய பதவி அதை நான் அளிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஒன்று இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, கவித்துவம், அது மாதிரி பவானித்துவம் அப்படின்ட்டு அப்படி அம்பாள் எடுத்துக்கிட்டு நீ பவானியாவே மாறிடுவப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும். சரி, இப்போ உபரியே இதில் ஒரு நயம் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது, அம்பாளுடைய இருப்பிடம். நம்ம போய் நம்ம அதனுடைய வாசலில் நிற்கிறோம். வாசலில் நின்றுக்கிட்டு உள்ளே போகிறதா என்னன்னு தெரியல. நம்ம ஆரம்பிக்கிறோம், பவானி துவம் தாசே, நான் உன்னுடைய அடிமை, மைவிதர திருஷ்டிம் சக்கர், நம்ம உன்னுடைய கருணை பார்வையை நீ என் மீது செலுத்து அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம பவானி கிட்ட போய் நிற்கிறோம். அதாவது அம்பாள் இருப்பிடத்தில் போய் நிற்கிறப்ப பயமாக இருக்குது. உள்ளே அம்பாள் மட்டும் இருக்காங்க. லேசாக அந்த தூப புகைகள் இருக்குது, லேசான வெளிச்சம் தெரியுது. அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி மாதிரி தெரியுது. ஏன்னா கற்பூர ஆரத்தி அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அம்பாளுக்கே கற்பூர ஆரத்தி காட்டக்கூடிய அப்படி அதிர்ஷ்டம் வாய்ந்த மனிதர் யார் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா யாரைங்க என்ன கொஞ்சம் நல்லா பார்த்தா முகுந்த பிரஹ்ம இந்திர ஸ்புடமகுடன், அதாவது முகுந்தன் பிரஹ்மா இந்திரன் 3 பேரும் வணங்கி நிற்கிறாங்க அம்பாள் முன்னாடி. அவங்களுடைய கிரீடங்களில் இருக்கக்கூடிய ஒளி அம்பாள் முகத்தில் இருக்கிற ஒளி கிரீடத்தில் பட்டு பளபளப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் அதிக உபரியான தகவல். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை காலையில் உங்கள் முன்னாடி சமர்ப்பித்து உங்களை இன்று பூராகவும் இதை அசை போட வேண்டும் என்ற அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு, உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு. நான் அவ்வளோட்டையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ, வணக்கம், நன்றி.